கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி உங்களை இந்த கிருபையின் புதையல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். எபிசோட் 1லிருந்து 181 வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க. நிச்சயமாக அவங்க இதயத்துக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு வரோம். போன எபிசோடில் மோசே பார்வன்ட்ட போய் விடுதலையாக்கணும்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் துதி செலுத்தணும், பலி செலுத்தணும், நாங்கள் பண்டிகை கொண்டாடணும்னு சொல்லிட்டு அனுப்ப சொல்லி கேட்குறாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே போய் கேட்குறாரு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு தெரியாது. ஆண்டவர் யாருன்னு கேட்குறான். இவர் போய் கேட்ட பிறகு வேலையெல்லாம் ரொம்ப டைட் பண்ணிடுறான். வேலையெல்லாம் அவங்களுக்கு நெருக்கடி ரொம்ப அதிகமாகிடுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு. இஸ்ரேல் தலைவரும் போய் கேட்டு எங்களை இந்த மாதிரி நெருக்குறீங்களேன்னு சொல்லிட்டு பார்வோன்ட்ட கேட்குறாரு. அதுக்கப்புறம் மோசேகிட்டையும் சொல்கிறாரு, எங்களை சாகடிக்கும்படி, அதாவது இந்த அளவுக்கு வேதனைப்படுத்தும்படி நீங்கள் பண்ணிட்டீங்களேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்ப்போம். அப்புறம் மோசே ஆண்டவர்கிட்ட போகிறாரு. 22ஆம் வசனம், 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆண்டவர்கிட்ட போறாரு. அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரை இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, ஏன் என்னை அனுப்பினீர்? பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் ஏன் அவங்களுக்கு தீங்கு வர பண்ணீங்கன்னு கேட்குறாரு. இவர் ஆண்டவர் செய்கிற செயலில் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். அதில் நிச்சயமாக அதில் அவருக்கு புரியல பாருங்க. ஏன்னா அவர் சொன்ன உடனே, ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்காரு 21ஆம் வசனத்தில், நீ போ, எல்லாம் அற்புதம்லாம் செய்யும்படி எச்சரிக்கையாயிரு, ஆனாலும் நான் இருதயத்தை கடினப்படுத்துவேன், ஜனங்களை போக விட மாட்டான் அப்படின்றத சொல்றார். இது இவ்வளோ நாள் அவன் அடிமையாக வச்சிருந்தவங்கள உடனே போய் கேட்ட உடனே எப்படி விட்டுருவான்? அதே மாதிரி ஆண்டவரோட மகிமை, ஆண்டவரோட வல்லமெல்லாம் அவனுக்கு எப்படி புரியும்? இவர் தான் ஆண்டவர், இவர் தான் ஜனங்களை விடுதலையாக்கக்கூடியவர், எல்லாத்துக்கும் மேலானவர்ன்றது அவனுக்கு விளங்காது. அவர் திட்டம் வச்சிருக்காரு. அந்த ஆண்டவர் திட்டப்படி தான் அது நடக்கும். அது மோசேக்கு புரியாம இங்க கேட்கிறாரு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, அவர் 23ஆம் வசனத்துல, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் இந்த ஜனங்களை உபத்திரப்படுத்துகிறான். நான் அவங்க பேரை சொன்ன பிறகுதான் ரொம்ப அதிகமா இவங்களை வேதனை பண்றான், வேலையை டைட் பண்ணிட்டான், அவங்கள ரொம்ப அதிகமான உபத்திரம், அவங்களுக்கு இன்னும் இருந்த நிம்மதியும் போயிடுச்சு சொல்றாரு இவர் மோசே. அதான் அதுக்கப்புறம் திரும்ப அதுதான் சொல்றாரு, ஜனங்களை விடுதலையாக்கல அப்படின்னு. ஆனா ஆண்டவர் இங்க சொன்னது அவர் நினைவு கூறல. 21ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு 4ஆம் அதிகாரத்துல. அதுக்கப்புறம் பாருங்க, யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பார்வோனுக்கு செய்வதை இப்பொழுது காண்பாய், பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான் என்றார். திரும்ப சொல்றாரு, பார்வோனுக்கு செய்யறத நீ பாப்ப, பலத்த கையை கண்டு, பலத்த கையை கண்டு 2 முறை வருது. அதுக்கப்புறம் பாருங்க 2ஆம் வசனம், மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் ஏகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன். 3ஆம் வசனம், சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யோகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. இப்போதான் அவர் யோகோவான்ற நாமத்தை சொல்றாரு பாருங்க. இப்ப நான் சொல்றேன், நான் யோகோவான்னா, அதாவது யோகோவான்றது யாவே, எபிரேய மொழியில யாவே, இருக்கிறவராகவே இருக்கிறவர், வாழ்கிறவர், என்னென்றைக்கும் ஜீவிக்கிறவர். இதுதான் ஏகோவா. ஏகோவான்றது ஆண்டவரோட நாமத்தை சொல்றார். I am the one living always, I am the one being always. எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் வாழ்கிறவர். அவங்களுக்கு உடன்படிக்கை சொல்லியிருந்தாரு தான், வானத்து நட்சத்திரம் போல சந்ததியை உருவாக்குவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன் எல்லாம் சொல்லி உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாத்தையும் ஒரு தடவை அதை நினைவு கூர்றார். திரும்ப சொல்றார் ஆண்டவர். அவர்கள் 4ஆம் வசனம், அவர்கள் பரதேசினாய் தங்கின தேசமாகிய கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோட உடன்படிக்கையும் ஏற்படுத்தியிருக்கிறேன். 5, எகிப்தில் அடிமை கொள்கிற இஸ்ரவேல் புத்திரின் பெருமூச்சம் நான் கேட்டு. அதான் இவங்க ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணாங்க, அந்த பெருமூச்சு, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, நாங்கள் இவ்வளோ உபத்திரம் போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய வேண்டுதல் ஆண்டவர் விண்ணப்பம் ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. அதுதான் சொல்றாரு, பெருமூச்சியம் புத்தரின் இஸ்ரவேல் புத்தரின் பெருமூச்சம் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஏற்கனவே கமிட் பண்ணிட்டேன். நான் அந்த கமிட்மெண்ட்டை நான் நினைச்சேன், நம்ம வார்த்தை கொடுத்துட்டேன். நான் அந்த வார்த்தையை நான் அதாவது உலகத்தில் பாருங்க, மனுஷங்க 1000 வார்த்தை சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் கமிட்மெண்ட்டு, கன்ஃபார்ம்னுவாங்க. ஆனால் கன்ஃபார்ம்ன்றது மனுஷன் சொல்ற எந்த வார்த்தையிலையும் பாருங்க, அவர் சொன்னா கரெக்ட், அவர் சொன்னா கரெக்ட், நீங்க ஒரு முறை பாருங்க ஃபெயில் ஆகும். ஆனா ஆண்டவரோட வார்த்தை மட்டும் ஃபெயிலே ஆகாது. அதுதான் அவரோட வார்த்தை. அதான் யோகோவான்ற நாமம். அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுறேன்னு சொல்றார். 6ஆம் வசனம், ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டையினாலும் அவர்களை மீட்டு
உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். எல்லா தண்டனையிலும், அதாவது பிரச்சனையிலிருந்து, சுமையிலிருந்து, வேதனையிலிருந்து விடுவித்து எல்லாத்திலையும் நீங்களாக்கி என்னோட பலத்த கையினால, ஓங்கிய கையினால எல்லா தண்டனையிலிருந்து உங்களை நீக்கி உங்களை மீட்டு என் ஜனங்களா உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். என்னைக்கும் நான் உங்களுக்கு ஆண்டவராக இருப்பேன். சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் சொல்றாரு. உங்களை நான் சேர்த்துக்குவேன், உங்களை கைவிட்டுற மாட்டேன், உங்களை மறக்க மாட்டேன், நினைவு கூறுறேன்றார். உடன்படிக்கை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்க கூட பண்ண உடன்படிக்கை நான் நினைவு கூறுறேன். இந்த பெருமூச்சை கேட்டேன். உங்களை என் ஜனங்களா சேர்த்துக்குவேன். அவங்கள ஓங்கிய கையினால, என்னோட பவர்ல அவங்கள அடிப்பேன். என்னோட வல்லமையால நான் அவங்கள மீட்டு உங்களுக்கு நான் ஆண்டவராக இருப்பேன். அதுக்கப்புறம் 8, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் கொண்டு போய் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த பிரகாரமா இதெல்லாம் ஆண்டவர் சொன்னதெல்லாம் போய் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றாரு பாருங்க மோசே. அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. அதனால இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களும் மனமறிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமற் போனார்கள். ஏற்கனவே நொந்து போயிட்டாங்க. ஏன்னா இவர் சொன்னாரு, இவர் பேச்சை கேட்டுதான் எங்களுக்கு வேதனை அதிகமாயிடுச்சு, உபத்திரம் அதிகமாயிடுச்சு, பிரச்சனை அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செவி கொடுக்கல பாருங்க. அப்புறம் திரும்ப 10, பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்தில் போய் அவன் தன் தேசத்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரரை போக விடும்படி அவனோடு பேசி என்றார். திரும்ப போ சொல்றாரு. ஏற்கனவே இவன் போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் போனதால, ஆண்டவர் பேரை சொன்னதாலே சொல்றாரு. இவர் அவங்க பேரை சொல்லி சொன்ன பிறகுதான் உபத்திரம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் திரும்ப போன்னு சொல்றாரு பாருங்க. அதுக்கப்புறம் 12, மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, இவங்களே எனக்கு, நம்ம ஜனங்களே எனக்கு என் பேச்சை கேட்கலையே, செவி கொடுக்கலையே, நான் போனா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையே, எனக்கு கொஞ்சம் கூட அவங்க பேசவே இடம் கொடுக்கலையே, ஏன்னா உபத்திரம் அதிகமா இருந்ததால அவங்க என்ன அசட்டை பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்றார். இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் அப்படின்னு சொல்றார். 13, கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடும் பேசி இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு போகும்படிக்கு அவர்களை இஸ்ரவேல் புத்திரரிடத்துக்கும் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனிடத்துக்கும் கட்டளை கொடுத்து அனுப்பினார். திரும்ப ஆண்டவர் பாருங்க எங்க போ சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கிட்டும் போய் பேசு, பார்வோன்ட்டும் போய் பேசு அப்படின்ட்டு கட்டளை கொடுத்துறாரு, ஆர்டர். அவர்தான் நீ போ, மோசே கிட்டையும் ஆரோன்ட்டையும் பேசி இஸ்ரவேல் ஜனங்கிட்டையும் சொல்லு, பார்வோன்ட்டையும் சொல்லு. இதான் நடக்குது பாருங்க. ஆண்டவர் அவருடைய திட்டங்களை நம்ம புரிந்து கொண்டோம்னா அப்படியே 100% சரண்டரா. அதுதான் கஷ்டம் பாருங்க. 100% அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுவாங்க. மோசையை பாருங்க இந்த ஜனங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. இவரும் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவரே உங்க பேரை சொன்ன பிறகுதான் உபத்திரம் அதிகமாயிடுச்சு. எனக்கு நடந்தது அது. ஆனா இவர் ஆண்டவர் என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்காருன்னு அவரால் அறிந்து கொள்ள முடியல. எப்படிதான் நடக்கும், என்னெல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ரொம்ப பிரச்சனை இருக்கும்போது இந்த வசனம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட், நான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்குறேன், இளைப்பாறுதல் கொடுக்குறேன், உங்க பாரத்தை நான் சுமந்துக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். பிரச்சனையிலிருந்து நீக்கி எகிப்திலிருந்து உங்களை மீட்டு நான் உங்களுக்கு தேவனாயிருப்பேன். இதான் சொல்றாரு. சமாதான சந்தோஷத்துல வெற்றி செழிப்பின் பாதையில் ஆண்டவர் நடத்துவார். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அநேக இருதயங்களை ஆண்டவர் தொடும்படி நிறைவு கோருவோம். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்திற்கு ஜெயத்தை ஏறெடுத்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.